Never have I ever stalked your ex out of curiosity. Never have I ever fought it and blamed it on something and someone. Excuse me. Katara walnut. I have imagined. Body. Hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா never have I ever வீடியோ தான் பார்க்க போறோம். Yes. ஏன்னா அவங்கிட்ட சொன்னா அவன் சொல்ல மாட்டான். Never ever. அதுதான் இப்போ நாங்க விளையாட போறோம். சோ சிட் சாட் வீடியோ மாதிரி பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ வந்து ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ மறக்காம என்ன இருக்கும் பாருங்க. சோ வாங்க வீடியோ கால் பண்ணலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். So guys, நான் வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்திருப்பேன். அவன் வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்திருப்பான். பெருசா ஒண்ணுல ChatGPT தான். So ChatGPT வந்துட்டு கப்புள் வெர்ஷன் கொஸ்டின்ஸ் கேட்கும். So நான் வந்து கேட்பேன். So I have never நான் இப்படி காட்டுவேன், I have நான் இப்படி காட்டுவேன். அண்ட் அவனுக்கு வந்து பட்ஜெட் ஒரே ஒரு புக் இருக்கிறதுனால அவன்கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்துருக்கேன். அதான் ஹிடன் சீக்ரெட். So அவன் பேப்பர்ல காட்டுவான், நான் புக்ல காட்டுவேன். That's it. So let's go. Never have I ever fallen for someone at first sight. Same ChatGPT questions da. Yeah. So never. உன் காலேஜ் லெக்சர் என்னது? It's not first sight. I like him because அவங்க லெக்சர் क्वेश्चन கேட்டதுக்கு ஆன்சர். இவனுக்கு அந்த கிரஷ் பத்தி சொன்னா எனக்கு காண்டாயிடும் guys. வாட் விலாசன பாத்துக்க. நான் நீ தான் இப்ப படி. Yeah. ChatGPT questions. Never have I ever flirted with someone just for fun after being in a relationship. I would never do that. Like I am being loyal to him and he should be loyal to me. Yeah. Never have I ever told my friends how lucky I am to have you. My friends, how lucky I am to have you. ஒரு ஊர் தப்பிச்சு நீ obviously I'm so lucky that I've got this cutie pie. தாடி மலக்கே வச்சுனா மரியாதை கேட்றோம். தாடி இல்லனா உனக்கே மரியாதை இல்ல போடா. Never have I ever pretended to listen when I actually zoned out. Excuse me. நீ நடந்ததெல்லாம் பண்ணாதிட்டு இருப்பியா, அவன் கேட்டுட்டு இருப்பான். அதுல ஜஸ்ட் சப்ஜெக்ட் மட்டும் கேட்டுட்டு ஓகே அவன் சொல்லிட்டு மாறிட்டு இருப்பான். ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन. இனிமே நான் உன்கிட்ட போக மாட்டேன். Never have I ever practiced saying I love you before actually saying it. வெக்கமா வருது. நான் சொன்னதே என்கேஜ்மென்ட்க்கு அப்புறம் தான். but then I practiced it. Never have I ever saved your messages and photos secretly. So guys, a குட்டி story like நான் வந்து டச்ல இல்ல. ஓகே நாங்க டச்ல இல்ல. 10th க்கு அப்புறம் யார்கிட்டயும் பேசவே இல்ல ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. சோ ஒருத்தங்க கிட்ட கூட என் நம்பர் இருக்காது. சோ பட் தென் அப்ப வந்து நான் இவங்க கிட்ட ஜிமெயில்ல பேசிட்டு இருந்தேன் ரைட். சோ அப்ப வந்து ஜிமெயில்ல போனா கூட கொஞ்சம் போட்டோஸ் அங்க இருக்கும், ஸ்டோரேஜ் டைப் சம்திங். சோ அதுல இருக்கிற போட்டோஸ்லாம் ஸ்டில் ஐ திங்க் ஐ சேவ்ட் இட் இன் மை டெஸ்க்டாப். நோவே எனக்கு அவன் மைண்ட்ல இல்ல. பட் தென் ஐ ஸ்டில் டிட் தட். Yeah. Never have I ever stalked your ex out of curiosity. I don't have an ex in the first place. Yeah. Okay, next. Never have I ever wore the same clothes 2 days in a row without washing. I am intelligent flower. நீ தான் இப்படி never எல்லாம் சொல்லவே கூடாது. நீ நான் சொல்றது என்னோட கப்பஸ்ட் கப்பனி. I have some patience before I explain anything. So எப்படின்னா I will wear 3 clothes in a week. Okay, Monday போட்ட ட்ரெஸ் நான் திரும்ப Thursday தான் போடுவேன். Tuesday போட்ட ட்ரெஸ் Friday தான் போடுவேன். Wednesday போட்ட ட்ரெஸ் Saturday தான் போடுவேன். So I will wear only 3 pairs in a week. 2 times போட்டு தான் ஆவேன். So நான் வந்து நான் எனக்கு வந்து ஒரு குட்டி எக்ஸாம் போனா இந்த ட்ரெஸ் போட்டா நான் பாஸ் ஆயிடுவேன், இந்த ட்ரெஸ் போட்டா
டாப்ல இருக்கேன் அந்த மாதிரி ஒரு சீக்ரெட் ட்ரெஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரெஸ் வந்து வைக்கவே குச்சவே இல்லாம என்னோட 5-4 எக்ஸாமுக்கும் ஐ திங்க் 3 எக்ஸாம் கண்டினியூஸ் ஆயிடுச்சு. 3 டேஸும் ஒரே ட்ரெஸ் போட்டிருந்தேன்னா பாத்துக்கோங்களேன். ட்ரெஸ் மேல இருக்கிற நம்பிக்கை பட் தென் அது ஒன்லி அந்த 2 hours நான் போய் போட்டுட்டு வந்து மறுபடியும் கழட்டிடுவேன். பட் தென் இட்ஸ் a row like I wore. Never have I ever wanted to punch you and kiss you at the same time. ஆல்வேஸ் நான் அடிக்கணும்னு தோணும் எனக்கு. அட் த சேம் டைம் கியூட்டா இருப்பான். So sad இருக்கும். Never have I ever fought and blamed it on something and someone else. Actually no. I always blame on things, not on someone else. Okay. But then அந்த சோஃபா தான் சவுண்ட் வந்துச்சு, டோர் தான் சவுண்ட் வந்துச்சு. அப்படி that is I'm very very prompt. Okay. நான் ஒத்துப்பேன். ஆனா இவன் அப்படி கிடையாது. Never have I ever played truth or dare and secretly wanted to know about you. அதுதான் நான் மிட்நைட்ல ட்ரூத் ஆர் டேர் கேட்டுட்டு இருந்தது. எங்க ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இந்த ட்ரூத் ஆர் டேர்ல தான். ஐயோ யாராவது ஃபியூச்சர் யாருக்கு கரெக்ட் பண்ணனும்னா ப்ளே ட்ரூத் ஆர் டேர். Never have I ever checked your phone while you were in a relationship. No, அந்த ஹாபிட் கிடையாது ரெண்டு பேருக்கும். I am not toxic. Never I have ever pretended mad to be mad just to see how you react. Oh, pretended ah? You did? இப்போ கூட பண்ணனே. No, நான் வந்து mostly mad இருந்தா mad இருக்கேன்னு காமிச்சிடுவேன். So I never pretend and all. Like நான் mostly mad தான் இருப்பேன். I have next interview scheduled. Okay. Never have I ever lied about being busy but doing nothing. No. இவன் கிட்ட கிடையாது. Obviously. Never have I ever imagined about our wedding. Of course. Never have I ever questioned if we are truly meant. She asked many more times. But புரியல எவ்வளவு வாட்டி கேட்டிருக்க. நான் நொந்த ஜீவன் நான் சொல்றேன். உங்க ஆன்சர் இஸ் ராங். no. Yes. No. நான் உனக்கு ரைட்டான பர்சன் இல்ல. ஏன்னா நீ கஷ்டப்படுற எனக்கு தெரியும் சொல்லிட்டு என்னதான் போட்டு வாட்டுவது அப்போ. But then still I know we are meant to be together. Girls. Yeah. Never have I ever wished I was single for just 1 week. No. Never have I ever imagined how life would be if we broke up. காட்டாரா வாழ்ந்துட்டு I have imagined. ஓடிப்போ நீ சைத்தான் என் கண் முன்னே இருக்காதே. It's like 2-3 years back நம்ம வந்து ஸ்டேபிளா நீ இல்லாத லவ் சொல்லியே 1 வருஷம் ஆகல பைத்துக்காரி. நீ ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ நீ இல்லனா லைஃப் எப்படி இருக்கும்னு யோசிச்சு அது செட் ஆகாதுன்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆனதுக்கு அப்புறம் தான் ஐ வாஸ் லைக் நீ தான் அப்படின்னு டிசைட் பண்ணது. Never ever I have pretended to be asleep to avoid doing course. I never. நீ தான் தூங்குற மாதிரி Multiple acting times. பண்ணிப்ப. நான் பண்ண மாட்டேன். நான் Okay. Never have I ever compared our relationship with someone else. Never compare her with anyone. Never have I ever felt like I was giving more than receiving in a relationship. Okay, பொழைச்சிட்டேன். So, but I thought he is giving more than
what I give. அந்த thinking இருக்கு, but then I always try my level best. He's a good guy. He gives me more love than what I give to. Never have I ever taken a relationship advice from social media and used it on you. I told you now, if you are on Instagram, YouTube, Facebook, your life will be the happiest. Especially you will be the happiest. Yeah. Double S, especially I will be the happiest. Guys, obviously அதுல வந்து should be a strong independent woman. You should not depend on any boys and all. அதுக்காக நான் கொஞ்சம் நான் ஏன்டா ஒன்னுக்காக வெயிட் பண்ணுவோம். ஐ எம் இண்டிபெண்டன்ட் கேர்ள் அப்படின்னு நானே பண்ணிப்பேன். So yeah. Never have I ever accidentally liked a old photo of you but not told to you. You're a Jujupi. Jujupi. Yeah, Jujupi. Never have I ever created a fake scenario in my head and got mad at you for it. ஒரு ஃபன்னான இன்சிடென்ட் லைக் என்னன்னா எனக்கு எப்பவுமே என்னோட கனவுல எப்பவுமே இவன் வில்லனா தான் இருப்பான். எங்களோட டேட்டிங் ஃபேஸ்ல அப்போ வந்து ஏதோ கனவுல வந்துட்டு இவன் என்ன கிராப் பண்ணிட்டு வேற கேர்ல போய் ஹக் பண்ணிட்டான். ஸோ அதுக்காக நான் வந்து எவ்வளவு நாள் திட்டிட்டு இருந்தேன், அவங்ககிட்ட அழுதுட்டு இருந்தேன், பேசல. லைக் நீ ஏன் என்ன கிராப் பண்ணிட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் நீ ஹக் பண்ண நல்லா சண்டை வந்திருக்கு. ஸோ யூ கேன் திங்க் ஹவு மச் மெச்சோர்ட் ஐ அம். Psycho girlfriend-க்கும் மேல. Never have I ever secretly tested how much you care by acting weird. It's not intentional, but sometimes நான் weird-ஆ behave பண்ணுவேன். பட் அப்போ வந்து இந்த weird behavior இவன் எவ்வளவு நல்லா பாத்துக்கிறானே அப்படின்னு இருக்கும். Never have I ever walked into a wrong bathroom in public. I have 4 eyes. I have, but like பார்க்காம ஒரு ஸ்டெப் உள்ள போயிட்டு அங்க யாரோ பாய்ஸ் இருக்கிற மாதிரி இருந்து அப்படியே ஒரே ஸ்டெப் வெளியே போயிட்டு நான் கேர்ள்ஸ் வாஷ்ரூம் கூட போவோம். ஒரே அப்படியே நீளமா ஓடிட்டேன். So weird, so embarrassed. அவ்வளவுதான், அந்த பக்கம் அந்த ஐஸ் கூட அந்த பக்கம் போல. It was like so embarrassed situation, but I did. Boys in person எழுதிருப்பாங்க. It's like இப்படியே பாஸ் போட்டுருப்பாங்க. அது கூட கண்ணு தெரியலனா how can people it wasn't that like நான் ஏதோ திங்கிங்ல இருந்தேன். இப்படியே இங்க இருக்கு நான் இங்க போறது பதிலா இப்படி போயிட்டேனா அங்க இப்படி ஒன் ஸ்டெப் எடுத்து வச்சு பாய்ஸ் இருந்தாங்க. எப்படின்னா இப்படி இருந்துட்டு அப்படியே போனவதான் வாஷ்ரூம்க்கே போல. நான் நெக்ஸ்ட் 1 ஹவருக்கு திரும்பியே பார்க்கல அந்த இடத்த. பட் யா, so that's it for this video guys. இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா so part 2க்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. so until then it's யா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. thank you, bye.